பேட்மேன் பேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். வெல்கம் டு தி ஷோ பிக் பாஸ் தக் லைஃப். ஹாய் சார், ஹாப்பி நியூ இயர். Hi, welcome to Big Boss with Fat Man and Fat Panther Live. Jai Sultan. Happy New Year. எஸ், ஹாப்பி நியூ இயர் மக்களே. எல்லாருக்கும் நேற்று நான் வரல, ஆனா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் வந்து நான் நிறைய மெசேஜஸ் ரிப்ளை பண்ணேன். பட் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. சார் உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர், மகா மேமுக்கு ஹாப்பி நியூ இயர், அட்மின் கலைக்கு ஹாப்பி நியூ இயர், இன்னொரு அட்மின் சாமுக்கு ஹாப்பி நியூ இயர், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். மற்றும் அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். உனக்கு ஹாப்பி நியூ இயர், ரம்யா ஜோக்கு ஹாப்பி நியூ இயர், நேற்று நீ போன ஷோக்கு நியூ இயர், எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். சார் நான் அந்த ஷோக்கு போல சார். ஆனா இப்ப யோசிக்கிறேன், போயிருக்கலாமோ இது நீ தம்பி இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்க. சார் இப்பதான் உண்மைகளை பேச ஆரம்பிச்சிருக்க. இப்ப போக்கிரியில வர மாதிரி நம்பர்லாம் வாங்கிட்டியா? இப்பதான் சார் போயிட்டு இருக்கு போல இருக்கு சார். இல்ல சார், அந்த ஷோக்கு போல சார் நான். ரைட் சரி, இப்போ வந்து கரண்ட்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் போயிட்டு இருந்ததா, நான் மறுபடியும் நம்ம தம்ப்நெயில் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில வந்து அந்த ஒரு வெக்னா கெட்டப்ல, ஆனியன் பக்கோடா கெட்டப்ல இருந்தீங்களா, அந்த அது வந்து மைண்ட்ல வந்துருச்சு. பட் ஓகே சார், சூப்பர். சோ இன்னைக்கு நேத்து தான் சொன்னேன் கடைசியா ஆஸ் யூஷுவல் நியூ இயர் பார்ட்டின்னு கார்டன் செட்டப்ல சாப்பாடு போட போறாங்க. சாப்பாடே பார்க்காத அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க அது சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறாங்க. நேற்று சும்மா சொல்லிட்டு இருந்தேன். அதேதான், பேட்டர்ன் எதுவும் மாத்தல. இதுல எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம 8 பேர் தானே பட்ஜெட்ல தான் இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் 4 நாள் சேர்த்தே வாங்கிக்கோங்க அப்படின்னு. மஞ்சூரியன்ல 4, சிக்கன் தந்தூரியில 4 அப்படின்னு கொஞ்சம் ஹெவியா ஃபுட் உள்ள போயிருக்கு. பட் ஓகே, நம்ம ஷோட ஃப்ளோல ஸ்டார்ட் பண்ணுவோம். நானும் கூட கணிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். இது வந்து நான் அப்பவே சொன்னேன் ஒரு 3 days முன்னாடியே. அதாவது அவங்க 2 பேரும் பீக்ல சண்டை போட்டுட்டு அந்த 2 days முன்னாடி அந்த பால் கேம் வந்ததுல அப்ப சண்டை போடும்போது அவங்க கூட இருக்கிற வீட்டுல இருக்கவே பிடிக்கலடான்னு பார்வதியும், இவெல்லாம் எப்படா அப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் இந்த மாதிரி பயங்கர வன்மத்துல இருந்தாங்கல்ல. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர்களே, எல்லாருமே பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு யாரும் நம்ம எமோஷனை விட்டுற வேணாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கமருதனுக்காக சப்போர்ட் பண்றதும், நிறைய பேர் வந்து பார்வதிக்காக சப்போர்ட் பண்றதும், இதெல்லாம் வந்து ஏமாற்றம் ஆயிடும். வெயிட் பண்ணுங்க, 2 நாள் கழிச்சு திருப்பி இவங்க வந்துட்டு பழைய மாதிரி போவாங்கன்னு நினைச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அகைன் நான் சொன்னதுதான், மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பாதிக்குங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து இன்னைக்கு சாண்ட்ராவை பாதிச்சதை பார்க்க முடிஞ்சது, விக்ரம பாதிச்சதை பார்க்க முடியுது, பாக்குற நம்மள பாதிச்சதை பார்க்க முடியுது. சோ இவங்க 2 பேரும் ஆன் அண்ட் ஆஃப் இந்த கேம் விளையாடிட்டே இருக்காங்கல்ல. இது எப்படி பாக்குறீங்கன்னு நான் உங்களை இது வந்து 47வது வாட்டி கேட்கறேன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு இப்போ இவங்க திருப்பி சேர்ந்து மறுபடியும் ஒரு அக்லியா ஒரு கேம் விளையாடுறாங்கல்ல, அது இப்போ இந்த வீட்டை எப்படி பாதிக்குது? அதாவது ஷோ ஸ்டார்ட் ஆனோடனே இது கமருதீன் பார்வை கட்டி பிடிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒரு ரியாக்ஷன் இருக்கும் தெரியுமா? கமருதீன் பார்வை கட்டி பிடிக்கும் போது சை அப்படின்னு. அதுல பெரிய சை எது தெரியுமா? இன்னைக்கு நீ சேத்துல அடிப்பானுங்க, சோத்துல அடிப்பானுங்களே. ஐயோ, இவளுக்காக பேச போய் நான் வாங்குற அடி இருக்கே பாஷா பார், அந்த பால் ஒன்னொன்னு என்ன அடிக்குதுடா. உங்க காவிய காதல கன்றாவி காதல்னு என்ன சொன்னாலும் சரிடா. அதாவது எப்படின்னா 10வது நிமிஷத்துல பைத்தியக்காரனும் 11வது நிமிஷம் பைத்தியக்காரியும் அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வரவே முடியாதுடா. அதாவது அவங்க அம்மா வந்து பேசாம அந்த விளக்கமாத்தையே எடுத்துருக்கலாம். இல்ல, நான் யாரும் தேடுறேன். இந்த கமருதீனோட அக்கா வந்தவொடனே கமருதீன் கேம் மாறிடுச்சு, தெளிவாயிட்டான்னு சொன்னீங்கல்ல, அந்த 4 பேர் எங்கப்பா இருக்கீங்க? இல்ல, அந்த 4 பேரு அந்த போத்தர் இருக்கால தனியா விளையாடுங்கன்னு நானுங்க. ஆனா நீங்க 2 பேரும் தனியா போய் விளையாடுங்கன்னு எங்கேயாவது சொல்லாங்களாடா? அதை விட இந்த இன்னைக்கு அந்த கான்வர்சேஷன்ல கூட வந்தது. நீங்க 2 பேரும் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்காக வந்து பேசி நாங்க பைத்தியக்காரன் இருக்கு அப்படி. இப்ப as part of the situation தமிழ்நாடே நியூ இயர் அன்னைக்கு இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கு. ஐயோ, இவன் வெக்கம். இதுல வேற இவங்க கட்டி பிடிக்கும் போது சுபி இப்படி வேற, நீ முழுசாவே பாருமா, அவன் வெக்கம் கட்டவன், ஷேம்லெஸ் பெலோ. அவருக்கு எந்த வெக்கம் பார்த்தாங்க. அப்புறமா தான் அவங்க நினைச்சிருப்பாங்க, சரி கனவுல இருந்துச்சா இந்த கர்மத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க பாரு, நான் தூங்குறாங்கன்னே இதுங்க. அதுவும் இந்த 2 பொண்ணுங்க இருக்கு பாரு, தூங்கிட்டாங்க சார் அவங்க. ஜாக இங்க பாரு, அந்த பக்கம் படுத்திருந்த பொண்ணு நல்லா இந்த பக்கம் படுத்து திரும்பி பாரு பாரு அப்படின்னு, என்னது அங்க பாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இவன் வேற கட்டி பிடிக்க போறவன், என்ன இந்த பொண்ணு பாக்குது, சரி என்ன புதுசா என்ன அப்படின்னு தமிழ்நாடே பாக்குது, நம்ம கட்டி பிடிக்கிறான். அதாவது இடியமின் மாதிரி இருந்த ஆளை கட்டி பிடிக்கிற அந்த இந்த படம் மாதிரி தான்டா போச்சு. அதாவது எப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வடிவேல் படம் வரல,
ஃபர்ஸ்ட் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் இவரன்ற மாதிரி இந்த ஷோ பூரா இந்த இது இந்த லவ் கேம், லவ் கண்டென்ட் என்னை பயன்படுத்திக்கிட்டா பேட் டச், குட் டச், என்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுறா, நான் வில்லி நீ ஹீரோ. நியூ இயர் அன்னைக்கு நோ பாரு, நோ கமருதீன். வேற உறுதிமொழி எடுத்துப்போம் இவங்களை பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னு. இன்னைக்கு நம்ம வந்து பேசக்கூடாது இருப்போம், ஆனா எல்லா கண்டென்ட்லயும் இவங்களை பத்தி தான் பேச மாதிரி வருது. இருந்தாலும் இந்த கன்றாவி காதல் கண்டென்ட் பத்தி பேச வேணாம். அவங்க கட்டி பிடிச்சாங்களே, அவங்க முடிச்சாங்களே, நாமளும் அந்த வீட்டுல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் மாதிரி திருப்பி சண்டை போட்டா நம்ம இந்த டாபிக் எடுத்து பேச வேணாம். சரியா? இப்ப நம்ம வந்து ஜாக் ரோஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த ஜாக் ரோஸ விளக்கமாறு எடுத்து பிச்சுக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரியா? இவன் ஏன் இப்படி பண்றான்? அதாவது இந்த வீட்டுல கூட்டிட்டு வந்து ஆடிஷன் பண்ணி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு வந்து விட்டாங்களே, எல்லாரும் யாரெல்லாம் நல்ல மனநிலைமையில இருக்காங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு யாரெல்லாம் பைத்தியக்காரங்களா இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஷார்ட் டெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டு வந்து விட்டாங்களான்னு தெரியல. ஒன்னொன்னும் அந்த பைத்தியத்தை நான் பார்வெல்லாம் நேத்து பேசுற பேச்சுக்கு கத்துக்கு கமருது இன்னொரு தடவை கிட்டக்க வந்து கட்டி பிடிக்கவோ இல்ல மறுபடியும் ஜிங்கி அடிக்கவோ வந்தா செருப்ப கட்டிடணும்னு நான் நினைச்சேன்டா. ஆனா சார் இது அதான் சொல்றேன் சார். ஒரு வீடியோல பேசியிருப்பாங்க இவரு திவாகர் கிட்ட, அண்ணே என் கிட்ட எல்லாம் இப்படி வரும்போது நான் உள்ள பூந்து இப்படி வெளியே வந்துட்டேனே, தள்ளியே இருன்னு வச்சுட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பார்த்தோம். ரீசெண்டாவும் நானுமே சரி விலகி இருந்தா அந்த பொண்ணோட கேம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். மறுபடியும் இவங்க பேசிக்கிறதுல கூட விட்டுருங்களேன், அந்த ஃபிளர்ட் எப்படி வருது? நேத்து அவ்வளவு அசிங்கமா கத்திக்கிட்டோம், இன்னைக்கு எப்படி அந்த ஃபிளர்ட் பண்ற அந்த சிரிப்பு, அந்த குசு குசு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அதாவது அசிங்கம் 1/2 கிலோனா அவமானம் 3/4 கிலோனா இதுங்க ரெண்டும் அதுக்கும் மேல. இதுங்களுக்கு அசிங்கமோ அவமானமோ அது ஒரு அக்கறையாவே இல்ல. அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பண்ணாங்க பாரு, கையை இழுத்து புடிச்சு பாட வேண்டியது இல்ல. பிள்ளைய பத்தா எது தென்னைய வச்சா இலை நீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீர் அப்படின்னு பாடிக்கிறோம். அம்மா அந்த மோட்டிவேஷன்மா அப்படின்லாம் சொன்ன. மேடம், ப்ரொஃபசர் மேடம், திஸ் இஸ் வெரி ராங் மேடம். உங்க டாக்டர் வந்து எங்க எல்லாரும் கூட விளையாண்டு இருக்காங்க. அவனை விடுங்க, அவன் கன்றாவிப்ப ஷேம்லெஸ் புலோ. ஆனா உங்க டாக்டர் மேல உங்க டாக்டர் கேமர்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்து அது கேமர் நியாயமான. ஆக்சுவலா நான் அவங்க விளையாட்டு எல்லாம் விமர்சனம் பண்ணா கன்றாவியா தான் இருக்குது. ஆனா விளையாடுறது அவங்களோட விளையாட்டு தான். என்ன இப்போ ஒரு 10 மேட்டர்ல 5 மேட்டர் அடிச்சாலும் தெளிவா அடிக்கிறான். அது தெளிவா அடிக்கிற அதுல எல்லாம் தெளிவா இருக்கிறவ இந்த ஒரு மேட்டர்ல குழம்புன. இப்ப உண்மையிலேயே லவ் கேம் இவதான் விளையாடுறாளான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் வந்து திருப்பி அது எப்படி சொல்றது, இந்த வடிவேலு மாதிரி 6 மணி வரைக்கும் ஒரு கமருதீன், 6 மணிக்கு அப்புறம் ஒரு கமருதீனா இருக்கான். அப்ப அதுக்கப்புறம் அவன் அதாவது எப்படின்னா ரிவர்ஸ்ல காலையில எழுந்துச்சுன்னா வடிவேல் வந்து மாதிரி கத்துன்னு கண்ணா அப்படின்னு கேவலமா பேசுறான்.